பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் ஒரு அல்லாஹுடைய ஒரு சோதனை, உலக வாழ்க்கையே எங்களுக்கு ஒரு சோதனை தான். நாங்கள் ஒரு வெள்ளத்தில் வெள்ளமுடைய ஒரு நிலைமை, ஒரு கிழமையாக நாட்டுடைய காலநிலைகளில் சில வித்தியாசங்கள் இருந்துச்சு, பாதிப்புகள் இருந்துச்சு. அது இன்றைக்கு ஒரு வெள்ளத்துடைய நிலைமைக்கு வந்திருக்கிறது. பல மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. பல மக்கள் இன்னும் அந்த இடங்கள்லேருந்து அகற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பல மக்கள் வேறு இடங்களில் போய் தங்கியிருக்கிறாங்க. இதில் கடந்த காலங்கள்லேயும் இந்த மாதிரி வெள்ளங்கள், அனர்த்தங்கள், சுனாமி, பல விஷயங்கள் எங்களுக்கு நடந்திருக்குது. பெரிய சிறிய இயற்கையுடைய பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. கொரோனா வந்துச்சு. அதே மாதிரி சில செயற்கையால், மனிதர்களால் நடக்கக்கூடிய சில சோதனைகளும் எங்களுக்கு நடந்திருக்கிறது. மக்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கிறது. என்ன இருந்தாலும் இந்த நிலைமைகளில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றது தான் எங்களோட வாழ்க்கையில் நோக்கம். அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறது. எங்களோட இந்த நிலைமைகளை நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம்னு பார்க்குறது. அப்போ எனவே நாங்கள் இந்த இடத்துல அல்லாஹு தாலா எங்கள்கிட்ட இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்குறோம், இந்த சோதனைகள் ஏன் வருது, அதுக்கு நாங்கள் எப்படி மோகம் கொடுக்கறது, இதில் நாங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சரி இருக்குதான்றதை நானும் நீங்களும் ஆராய்ச்சி செஞ்சு தேடி பார்க்கணும். நாங்கள் தெரிஞ்ச விஷயங்களும் இருக்குது, எங்களுக்கு தெரியாத சில விஷயங்களும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே சரி என்றோ அப்படி என்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஏதோ ஒரு அமைப்பில் அல்லாஹ்வுடைய ஞாபகப்படுத்தணுமன்றதுக்காக, அது ஒரு ஆராய்ச்சி பண்ணணுமன்றதுக்காக நாங்கள் இந்த விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இதுபோல் நாங்கள் தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் மனசுகளே வச்சுக்கொண்டு நாங்கள் அதை அமுல்படுத்தாமல் அல்லது நாங்கள் மற்றவங்களோட அதை பகிர்ந்து கொள்ளாமல் அதை முதாக்கரா பண்ணாமல் நாங்கள் வச்சுக்கொண்டிருந்து வேலை இல்லை. எனவே மேலான சகோதரர்களே, முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம் இல்லாதவங்க வாழ்வாங்க. முஸ்லீம் இல்லாதவங்க வாழக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு உலகத்தில் ஒரு சோதனை வந்த நேரத்தில் அவங்க இறைவனை பற்றி குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாவிப்பாங்க. ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது, நாங்கள் செய்கிறது ஏதாவது தப்பு இருக்கிறதா, ஏன் எங்களுக்கு அவங்க இயற்கைக்கு ஏசுவாங்க, இறைவனுக்கு ஏசுவாங்க, இயற்கைன்னு சொல்லுவாங்க. மேலான சகோதரர்களே, எங்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனையும் அல்லாஹ்விடத்தில் உள்ளது. ஏன்னா எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறாங்க, உலகத்துக்கு நான் அனுப்பினா அவங்களே நான் வலனபுல் வண்ணக்கும் விஷயம், நான் பல விஷயங்களுக்கும் உங்களே சோதிப்போம். அது சொத்துக்களுடைய இழப்பு, உயிர்களுடைய சேதங்கள், இழப்பு, அனர்த்தங்கள், பல விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அப்போ அல்லாஹ் ஏன் நீங்களே சோதிக்கிறான்னு சொன்னால், அல்லாஹு தாலா மனிதனை ப்ரெஷர் பண்ணி பார்ப்பான். ஒரு மனிதனுக்கு அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய தொடர்பு கூட சில நேரம் சோதனை கூடுறதும் இருக்குது. சில மக்களுக்கு அல்லாஹ் தாலா லேசான வாழ்க்கையை கொடுத்திருப்பான், வாழ்க்கையில கஷ்டங்கள்ல காண மாட்டாங்க. அவங்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கறது வேற விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்த உடனே அவங்க எப்படி அவங்கள்ட்ட இருக்கிற வசதி வாய்ப்பு, அவங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய நியாமத்துகளை அவங்க எப்படி மற்ற மக்களுக்கு பகிர்ந்து கொள்றாங்க என்றதை தான் நல்லா அவங்கள்ட்ட எதிர்பார்ப்போம். அதே மாதிரி சில மக்களுக்கு அல்லாஹ் தாலா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உயிர்களை, பொருள்களை, பல கஷ்டப்பட்டு முன்னேற்றின வியாபாரங்களை, கஷ்டப்பட்டு அவங்க கட்டின வீடுகள், சேர்க்கப்பட்ட பொருட்கள், அல்லது அவங்களோட ஆரோக்கிய நிலைமைகளுக்கு பலவிதமான விஷயங்கள், இடையூறுகள், குறைகள், நோய்கள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அது அல்லாஹு தாலா ஏன் தாரது, நாங்கள் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய எங்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தாலா அளந்து பார்ப்பான். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பெரிய கூலியை தரத்துக்கு தான் தாரான். மாஷா அல்லாஹ், இது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி கட்டங்களில் அதுகளை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய நேரம். சில மக்கள் இன்றைக்கு இடம்பெயர்ந்து ஒரு ஓய்வாக இருப்பாங்க. எனவே அந்த நேரத்திலேயும் இந்த விஷயங்களை முதாக்கரா செய்கிறது நல்லது. முதலாவது நாங்கள் எங்களுக்கு இப்போ சமூகத்தில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இப்போ 4 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்க. அவங்க பாதிக்கப்பட்டு சிலவங்க அந்த இடங்கள் இனிமே இருக்கிறாங்க, வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. சிலவங்க ஏதோ நேரத்தோட வெளியாகிட்டாங்க. இன்னும் சிலவங்க சில இடங்களில் தஞ்சங்கள் புகுந்து, சிலவங்க பொது இடங்கள்ல இருக்கிறாங்க. சிலவங்க நண்பர்கள் அல்லது அவங்க உறவினர்கள் வீட்டில் இருக்கிறாங்க.
இன்னும் சிலவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு இடங்களில் போயிட்டு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் கூட நாங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருப்போம்னு சொன்னால் நாங்கள் அல்லாஹுடைய விஷயங்களில் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொள்ளணும். எங்களுக்கு வரக்கூடிய நாங்கள் இந்த நேரத்தில் யாருக்கும் ஒரு கஷ்டம் வந்தேன்னு சொன்னால் அது நாங்கள் அது ஒரு கெடுதியினால் ஒரு தண்டனை என்று சொல்லி பேசுகிற நேரம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் முஹாசபா செஞ்சு பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் தாலாவுக்கு உரிமை இருக்குது. எங்களை படைச்ச ரப்புக்கு நாங்கள் தப்பு செஞ்சால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் தப்பு செஞ்சேன்னு சொன்னால் நாங்கள் உங்களைய என்ன செய்வோம், உங்களை நாங்கள் சோதிப்போம். அது சோதிக்கிறது அவங்களே நீங்கள் திருந்துறதுக்கு. ஏன்னா நல்லடியார்களை அல்லாஹ் தாலா ஒரு மனிதனை அவன் திருந்துறதை எல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொன்னால் அவனை விட்டுருவான். அவனுடைய தப்பான வழியில் நரகம் வரைக்கும் போகும் வரைக்கும் எல்லாம் விட்டுருவான். ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ்க்கு அல்லாஹ் அவன் மீது அன்பு கொண்டவனாக இருந்தா, அல்லாஹ்க்கு அந்த மனிதனோட ஒரு இறக்கம் இருந்தேன்னு சொன்னா, அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய குறைபாடுகள் இருக்கிற நேரம் சில நேரம் அல்லாஹு தாலா சில சோதனைகளை கொடுத்து அவனோட கண்ணை விழிக்க செய்வான். எங்கள்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன செஞ்சு கொள்ளணும் என்றது. அதே மாதிரி சில வேளை அந்த மக்கள்கிட்ட எந்த குறையும் இருக்காது, சக்காத்துகளை கொடுத்திருப்பாங்க, நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலும் அல்லாஹ் தாலா அவங்களோட சொத்துக்களை இழக்க வச்சு அவங்க எப்படி நடந்து கொள்றாங்கன்னு பார்ப்போம். இதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் வருவது. சொல்லுவாங்க இந்த நேரத்தை நாங்கள் 2 விஷயங்களை சொல்லிக்கொள்ளணும். ஒன்றியது ஆமந்து பில்லாஹி வமலாய்கத்திஹி வகுத்துபிஹி வருசுலிஹி வல்யோமில் ஆஹிரி வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தாலா. நாங்கள் ஈமானுடைய 6 அம்சங்களை சொல்லிக்கொள்ளணும். ஒன்று நாங்கள் ஈமான் கொள்கிறோம் அல்லாஹ்வை கொண்டு, அவனுடைய ஆமந்து பில்லாஹி வமலாய்கத்திஹி மலக்குகளை கொண்டு, ரசூல்மாரை கொண்டு, அல்லாஹ்வுடைய வேதங்களை கொண்டு, வக்குத்துபிஹி வருசுலிஹி வல்யோமில் ஆஹிர் மறுமை நாள் இறுதி நாளை கொண்டு நாங்கள், ஏன்னா இந்த உலகம் எங்களுக்கு நோக்கம் இல்லை, இறுதி நாள் தான் எங்களுக்கு நோக்கம். அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தாலா. எங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அது கதா கதிர்ன்னு சொல்லுவாங்க. அல்லாஹு தாலா ஏற்கனவே நிர்ணயம் செஞ்சிருக்கிறான். அது ஒரு முடிவு கொண்டு எழுதியிருக்கிறான். அந்த முடிவுகளில் துவாவை கொண்டு சதக்காவை கொண்டு சில மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் என்றதையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதில் அல்லாஹ்வுடைய அறிவுல ஒன்று இருக்குது, அது அல்லாஹ்க்கு தெரியும் இதுதான் நடக்குமெண்டு. அதே போல சில இடங்கள்ல அல்லாஹ் தாலா துஆவை கொண்டு சதக்காவை கொண்டு சிலதை மாற்றக்கூடியதான் வச்சிருக்கிறான். ஆனால் நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தாலா. எங்களுக்கு வரக்கூடிய நலவுகள் கெடுதிகள் ரெண்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது. அப்போ அல்லாஹ் தாலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறான், நாங்கள் அல்லாஹ் எப்படி நலவை தந்தா நாங்கள் அவனை புகழணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும். மக்கள் எங்களுக்கு ஒரு நலவு செய்கிறாங்க, மக்களுக்கு நன்றி செலுத்தணும் எதிர்பார்க்குறான். அதே போல் தீமைகள் எங்களுக்கு சோதனைகள் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நோய்கள் வரக்கூடிய நேரத்தில் இழப்புகள் வரக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் பொறுமையாக இருக்கணும், அதை தாங்கி கொள்ளணும். அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹுவை மறந்து வேற வார்த்தைகள் பேசிடக்கூடாது. அதே மாதிரி நிராசை அடையக்கூடாது. எவ்வளோ பெரிய சோதனைகள் குர்ஆன்ல இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்திருக்குது. ஒவ்வொரு நபிமார்களுக்கு பெரிய பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அவங்களோட பிள்ளைகள், அவங்களுடைய ஆட்சிகள், சொத்து சொகங்கள், சோதனைகள், மிக கடுமையான நிலைமைகள் ஏற்பட்டிருக்குது. அவங்க அந்த நேரத்தில் எப்படி நடந்தாங்கன்றதையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அதே போல அல்லாஹு தாலா அந்த சோதனையை முடிச்ச பின்னால அவங்களுக்கு அதுவரை எப்படி மீட்டி கொடுத்தாங்க. சிலவங்க அதை விட மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு மாறி இருக்கிறாங்க. நாங்கள் சில வேளை ஒரு மந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம், ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சடைவான ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுல நாங்கள் போயிட்டு கொண்டிருப்போம். சில வேளை அல்லாஹு தாலா எங்களுக்கு சில சோதனைகளை தந்து நாங்கள் துனியால சில விஷயங்களை கட்டி பிடிச்சு கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா பாப்பான், இவர் இதிலேயே இருக்கிறார், இதையே பிடிச்சு கொண்டிருக்கிறாரு. எனவே அல்லாஹு தாலா எங்கள்கிட்ட அதை கலட்டி எடுப்பான். கலட்டி எடுத்த பின்னால நாங்கள் என்ன செய்வோம், சொல்லுவாங்க புலி பதுங்கினா என்னதுக்கு பாயிரத்துக்கு பதுங்குவோம்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் ஒரு விழுந்தா நாங்கள் 2 எலும்போடும். அப்போ முக்கியமான விஷயம் வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தாலா. எங்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனையும் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது என்று சொல்லி உலகத்தில் இழப்பை பற்றி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை பாரமாக எடுக்கப்படாது. அது சொத்துடைய இழப்பாக இருக்கலாம், எங்களுக்கு அன்பான எங்களோட உறவினர்களோட உயிராக இருக்கலாம், அல்லது நாங்கள் வாழ்நாள் பூரா சேர்த்த சொத்துக்களாக இருக்கலாம், எங்களோட வீடுகளாக இருக்கலாம். அந்த இழப்புகள் இழக்கக்கூடிய நேரத்தில் இது அல்லாஹு தாலா என்னைய சோதிக்கிறான். இது நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தவன், ஒன்றும் இல்லாமல் வந்தவன். இன்றைக்கு என்னையை விட இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் உள்ளவங்க இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, அங்கவீனர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஏதோ அல்லாஹு தாலா எனக்கு தந்தான். சில வேளை பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த விஷயங்களா இருக்கலாம், இழந்துச்சு, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும் என்றது தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்.
அப்போ நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லிக்கணும், ஆமன்து பில்லாஹி வமலாய்கத்திஹி வக்துபிஹி வரசுலிஹி வல்யோமில் ஆஹிரி வல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தாலா. இன்னொரு வார்த்தை இருக்குது, ரபீத்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாம் தீனன் வபி முஹம்மதின் நபியம் வரசூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹுவையும் அல்லாஹுவ இறைவனாக இரட்சகனாக ரப்பாக வபில் இஸ்லாம் தீனன் இஸ்லாம் என்ற தீனாக வபி முஹம்மதின் நபியம் ரசூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்னுடைய நபியாக நான் பொருந்தி கொண்டேன், அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய எல்லா நிலைமைகளையும் நான் பொருந்தி கொண்டேன் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிக்கொள்வது மிகவும் முக்கியம். எங்களோட உள்ளம் அந்த பக்குவத்துக்கு வரணும். அதே மாதிரி இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, அவ்வலு மன் யுதா இலல் ஜன்னதி அல்லதீன யஹ்மதூன அல்லாஹ ஃபிஸ் ஸர்ராஇ வப்பர்ரா. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு முதலாவது யார் அழைப்பான்னு சொன்னால், பொதுவாக எங்களுக்கு தெரியும் மனிதர்கள் நலவு நடக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க நாளுக்கு சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, மக்களுக்கு முன்னால் காட்சி அளிப்பாங்க, புகழ்வாங்க, நல்ல நல்ல முறையில் இருப்பாங்க. அதே நேரத்தில் சில மனிதர்கள் நலவு நடந்த நேரம் அல்லாஹ்வை மறக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு அல்லாஹு தாலா முதலாவது அழைக்கிறது யாருன்னு சொன்னால் அல்லதீன யஹ்மதூன அல்லாஹ ஃபிஸ் ஸர்ராஇ வப்பர்ரா. சந்தோஷத்துடைய நேரத்தில் அல்லாஹுவை புகழ்வாங்க, புகழ்றதுக்கு யாரும் தயார், சந்தோஷம். ஆனால் பர்ரா ஒரு கெடுதி ஒன்று ஏற்பட்டிக்கு, ஒரு சோதனை ஏற்பட்டிக்கு, ஒரு இழப்பு ஒன்று ஏற்பட்டிக்கு, இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும் ஒரு இழப்பை யார் செய்தாரோ அவரோட ஒரு அதிருப்தி, ஒரு கோபம் எங்களுக்கு வரலாம், எங்களுக்கு ஒரு கவலை வரலாம். இருந்தாலும் யார் இழப்பு ஏற்பட்ட நேரத்திலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு சின்ன விஷயம்தான் இழந்து போய்த்திருக்கி, அதை விட ஏராளமான நியாமத் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டு. யார் சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலையும் துக்கத்திலையும் அல்லாஹுவை புகழ்வாங்களோ அவ்வளவு மையுதுவா, இவங்களை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் முதலாவது கூப்பிடுறது இவங்களை தான், இந்த மக்களை தான் அல்லாஹ் முதலாவது சொர்க்கத்தில் கூப்பிடுன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இது இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும், என்னன்னு சொன்னால் எங்களோட நாட்டில் அல்லாஹு தாலா பல காலங்களாக பல நிலைமைகளை நான் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் அரசியலை பற்றி பேசுகிற நோக்கம் இல்லை, அது ஒரு அல்லாஹ் தாலா அதை காலம் மாற்றுவான், அது அல்லாஹ் தாலா பல மக்களை பயன்படுத்துவான், அது ஒரு வேறு விஷயம். இருந்தாலும் கூட எங்களுக்கு பொதுவாக நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட நாட்டில் மக்கள் ஒரு 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 முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்ந்த ஒரு காலம். ஆனால் அதே போல் இப்போ அல்லாஹு தாலா என்ன விஷயம் இருந்தாலும் கூட எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில கெடுதிகள், போதைப் பொருள்கள், சில தீய விஷயங்கள், சில எங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய விரசல்கள், மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாகுபாடுகள், இந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்கோன்மென்ற ஒரு நீயத் உள்ள சில மக்கள் இன்றைக்கு எங்களுக்கு அல்லாஹு தாலா எங்களோட ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி அந்த சூழலில் உள்ளவங்கள மத்தியில், எங்களோட தலைவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு மனசில் போட்டிக்கிறோம். நாங்கள் மதங்களை கொண்டு, மொழிகளை கொண்டு, வேறு பேதங்களை கொண்டு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரிவுகள் இல்லாமல் நாங்கள் வாழணும், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும். அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெடுதிகள், ஊழல்கள், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய போதை, விசேஷமாக எங்களோட வாலிபர்கள், எங்களோட சில வளர்ந்த மக்கள் கூட போதைகள் அடிமையாகி பெரிய நஷ்டங்கள் குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு. இவைகளை இல்லாமக்கணுமென்ற ஒரு நிலைமை அல்லாஹ் தாலா குறைஞ்சபட்சம் அப்படி ஒரு நோக்கத்தோடு சரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்போ அப்படியான ஒரு பயணத்துடைய நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த வெள்ளத்துடைய அனர்த்தத்தை தந்திருக்கிறான். எனவே நாங்கள் சரி ஏதோ ஒரு பள்ளத்தை நோக்கி பேத்திருப்போம் அல்லது சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். ஆனால் இந்த ஏற்படக்கூடிய இந்த சோதனையவும் நாங்கள் எங்களுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்காக மாறுவதற்கு நாங்கள் இப்போவே எங்கள் உள்ளங்களை என்ன செய்ய உஜார்படுத்திக்கொள்ளணும். சில மக்களை பார்க்குறாங்க, பல வருஷங்கள் சேர்த்து வச்ச பொருள்கள் இன்றைக்கு ஒரே அடியே இல்லாமல் போனோன்னே அவங்க ரொம்ப ஒரு கை சேதத்தோட கவலையோடு பேசுகிறாங்க. எங்களுக்கு அவங்கள குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சில இடத்துக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவத்தை வச்சு, அல்லது அவங்க எவ்வளோ காலம் 10-20 வருஷம் முயற்சி பண்ணி உலகத்தில் அவங்க சேர்த்த பொருட்கள் இன்றைக்கு ஒரே அடியாக அவங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். சிலவங்க வீடுகளை புதுசாக வந்திருப்பாங்க, அந்த நேரத்தில் அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சில இழப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்தில். அப்போ அந்த நேரத்திலையும் நாங்கள் மனசடைஞ்சு மனம் தளர தேவையில்லை. அல்லாஹ்வுடைய ஹசானா ரொம்ப பெருசு. அது அல்லாஹ் தாலா யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுமன்றது அல்லாஹ்க்கு நியதி இல்லை.
அதே ஏதோ அல்லாஹ் தாலா அவனுடைய ஒரு நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு தான் இதெல்லாம் எங்களுக்கு சிலவங்களுக்கு திறந்து கொடுத்திக்கிறான், சிலவங்களுக்கு அளவா கொடுக்குறான். அல்லாஹ் சொல்றான், மமா நுனஸ்ஸிலுஹா இல்லா பிகதரின் மாலூம். அல்லாஹ்வுடைய வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய எல்லா பொக்கிஷங்களும் அல்லாஹ்ட்ட இருக்குது. அல்லாஹு தாலா மா நுனஸ்ஸிலுஹு இல்லா, நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் இறக்கி சில விஷயங்களுக்கு, ஏன்னா கூட கொடுத்தாலும் சில மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, சில மக்களுக்கு அறவே இல்லாமல் போனாலும் அது அவங்களுக்கு கஷ்டமாகும். எனவே அல்லாஹு தாலா ஒரு கொடுக்கறதும் எடுக்கிறதும் அவங்கள அல்லாஹ் தாலா ஒரு முறையில் வழி நடத்தி கொண்டு போறான். அந்த ஹிக்மத் அது அல்லாஹ்வுடைய பக்கத்தை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். ஆனால் எங்கட பக்கத்தால நாங்கள் ஒரு எந்த நேரம் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் தாலா சொல்றான், காபிர்கள் அதாவது நிராகரிக்கக்கூடியவங்க கொஞ்சம் வேகமாக அல்லாஹ்வின் பக்கம் நிராசை அடைஞ்சிருவாங்க. ஆனால் மூமின்கள் என்றவங்க நாங்கள் நிராசை அடைய தேவையில்லை. எங்களுக்கு இது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் எவ்வளோ சேர்த்தாலும், இதை எவ்வளோ கட்டி காத்து எவ்வளோ பெருசாக வளர்த்தாலும், எத்தனை கோடியாக வளர்த்தாலும், இதை அனுபவிக்கிறது முடிகிற ஒரு காலம் வரும். ஏன்னா எங்களோட வாயில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 60-70 வயசு தான். எவ்வளோ தான் நாங்கள் பெரிய கோடிக்கணக்கு சேர்த்து, எவ்வளோ பெரிய சொத்து செல்வங்கள் ஆடம்பரங்கள் நாங்கள் சேர்த்தாலும், நாங்கள் இதெல்லாம் வச்சுட்டு அது இருந்தும் உசுரோடு இருந்தாலும் கூட ஒரு வயசு வரும், அதெல்லாம் அனுபவிக்க இயலாத ஒரு கட்டம் தருணம் வரும். அப்போ அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு போகிறோம். அப்போ அதுக்கு முன்னால் இது அல்லாஹ் தாலா எங்கள் உள்ளத்தில் ஒரு பக்குவம் வரத்துக்காக வேண்டி சில விஷயங்களை எங்கள்கிட்டேருந்து இது கலட்டுறான் அல்லாஹ் தாலா. இனி இந்த கட்டத்தில் 4 வகையான எங்களுக்கு சொல்லலாம், ஒரு மக்களை நாங்கள் ஒரு விஷயத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணணும். சரி, இப்போ ஏதோ எங்களுக்கு ஒரு நடந்துட்டு இப்போ நாங்கள் எப்படி பதுங்கிறோம், இப்போ நாங்கள் அடுத்தது நாங்கள் எங்களோட ஒரு எதிர்காலத்தை நாங்கள் செய்கிறதுக்கு என்ன விஷயங்களை செய்யலாம்னு எனக்கு பட்ட சில விஷயங்களை நாங்கள் முதாக்கரா பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் வரக்கூடிய இன்னும் கருத்துகள் இருந்தால் அதுகளை நாங்கள் முதாக்கரா பண்ணுவோம். இதில் சரி தப்பான அல்லது இதுக்கு பொருத்தமில்லாத விஷயங்கள் அதுகள் விட்டு போடுங்க. அதில் எது ஹைரா இருக்குதோ அது எங்களோட முன்னேற்றத்துக்காக வேண்டி தான் நான் முதாக்கரை பண்ணுறேன். நான் பேசுகிற விஷயங்கள் இது எனக்கு பிரயோஜனமாகும் என்றும் நான் இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்தில் தான் பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதில் 4 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு மக்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க. அப்போ பாதிக்கப்பட்டவங்க இந்த ஒரு மனோநிலைமையை எடுத்துக்கொண்டது நல்லமென்னது எங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது. ஆனால் அங்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு நடந்த இந்த அனர்த்தங்கள், இந்த பிரச்சனைகளுடைய விஷயத்தில் நாங்கள் நடந்து கொண்ட சில விஷயங்களை நாங்கள் படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக இதுக்கு முன்னால் எங்களுக்கு வெள்ளத்துடைய விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. அதே போல் எங்களுக்கு கோவிடுடைய நேரத்திலேயும் பல மக்கள் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு தேவைகள் ஏற்பட்டு மாஷா அல்லாஹு தாலாவோட உதவியை கொண்டு இன்றைக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்யணும், அல்லாஹ் தாலா அவங்களுக்கு பெரிய ஒரு கூலியை கொடுக்கணும். அவங்களோட இஹ்லாஸ் எல்லாம் கூட்டி கொடுக்கணும். சில மக்களுக்கு ஏதோ அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இஹ்லாஸுகளை பலகீனம் இருக்கலாம், இருந்தாலும் பெரிய ஒரு முயற்சிகள் பண்ணுறாங்க, ஏழுமான மாதிரி செய்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், அந்த ஏரியாக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்கள் சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டு ரோட்டெல்லாம் ராவெல்லாம் விடிய தண்ணியில் நனைஞ்சு கொண்டு திரியிறாங்க. சோத்தை கொடுக்குறாங்க, பான்களை கொடுக்குறாங்க, அதே மாதிரி தண்ணீர்களை கொடுக்குறாங்க, ஏற்பாடுகளை செய்கிறாங்க, எல்லாம் போயிட்டு பார்க்குறாங்க, ஒரு முயற்சி செய்கிறாங்க. அப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க அமைப்பில் சில விஷயங்களை நான் செல்றேன்டா, எங்களுக்கு இந்த மக்கள் இப்படி எங்களுக்கு உதவி செய்யணுமென்று வெளிக்கிளம்பி வாராங்களே, அவங்களும் சில மனிதர்கள் தான். அவங்களுடைய செயல்பாடுகளில், அவங்களுடைய இஹ்லாஸுகளில், சில அவங்களுடைய முயற்சிகளில் சில முன்பின்னாத்துகள் இருக்கலாம், கூட குறைய இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அதை எப்படி கையாளணுன்ற விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்ல. அதே அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன்டா, எங்களுக்கு வரக்கூடிய நலவுகள், எங்களோட உம்மத்துக்கு வரக்கூடிய நலவுகள் தட்டுப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா அதே மாதிரி ஒருத்தர் செய்கிற தப்புனால இன்னொருத்தருக்கு அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. இப்போ நாங்கள் முந்தைய காலத்தில் பார்த்த ஒரு விஷயம், சில இடங்களில் சில நலன் விரும்பிகள் அல்லது அவங்கள்ட்ட எதுவும் இல்லை, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இது நான் கண்கூட கண்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். சில மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எங்கேயோ இருக்கக்கூடிய, அதாவது விசேஷமாக இந்த கோவிடுடைய காலத்தில் நான் கண்ட விஷயம், அவங்க எங்கேயோ இருக்கக்கூடிய சில உதவிகளை, சில பொருட்களை, பணங்களை கொண்டாந்து அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பிரித்து கொடுத்தாங்க. சரியா? அவருக்கு சும்மா இருந்திருக்கலாம், தனக்கு மாஷா அல்லாஹ் தனக்கு உதவி வருவது, தனக்கு சாப்பாடு வருவது, தன்னுடைய விஷயத்தை பார்த்துக்கொண்டு அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தனக்கு இருக்கக்கூடிய கண்டெக்ஸ் அல்லது தன்னுடைய ஒரு பகுதியை போட்டு அல்லது போடாம, அல்லது அவர் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதோட இணைஞ்சி அல்லது நலன் விரும்பிய ஒரு அமைப்போட இணைஞ்சி அவங்க என்ன செஞ்சாங்க, ஏதோ ஒரு சில வியாபாரிகள் அவங்க இருக்கக்கூடிய
அவங்களுடைய ஒரு ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து மக்களுக்கு சில நலவுகள் செஞ்சாங்க. செய்யக்கூடிய நேரத்தில் அது அந்த அந்த அதுலேருந்து பாதிக்கப்பட்டு அந்த உதவிகள் எடுக்கிற மக்கள் இருக்கிறாங்க தானே. ஏன்னா நாங்கள் பொதுவாக எல்லாருக்கும் சமூகத்தோடு சேர்ந்து எப்படி நடக்கணும் என்ற அனுபவங்கள் கொஞ்சம் குறவு, ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் மக்களோட. அப்போ நாங்கள் சில அதுகள் சில முறைகளை பேண தெரியாததுனால அங்கிட்டு எங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அது என்ன பாதிப்புன்னு சொன்னால், இப்போ அவங்க அந்த பொருட்களை கொடுக்கக்கூடிய விநியோகம் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களும் கிடைக்கிற கொஞ்சம் பொருளோட சில நேரத்துக்கு பிரித்து கொடுப்பாங்க. சில வேளை அவங்க எடுக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்குறவர் சொல்லிப்பாரு, இப்படியானவங்களை பார்த்து கொடுங்கன்னு சொல்லிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த வசதிகள் இருந்திருக்காது, அல்லது தகுதியான கொடுக்கப்பட வேண்டிய ஒருத்தருக்கு அது கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது கூட தேவையான உள்ளவருக்கு குறைய கொடுக்கப்பட்டு குறைய தேவையான ஒருத்தருக்கு கூட கொடுத்து பட்டிக்கலாம். அதே மாதிரி ஹதீஸில் பார்த்தீங்க தானே, ஒரு ஹதீஸில் வருவது, ஒரு மனிதர் சதக்கா செய்கிறாரு. அவர் ஒரு நாள் சதக்கா செய்கிறாரு, பார்த்தா அவர் ஒரு கல்லனுக்கு சதக்கா செஞ்சிருக்கிறாரு. ஒரு கல்லனுக்கு போயிட்டு சதக்கா கொடுத்திக்கிறார். எல்லாம் பேசிக்கொண்டு நான் காலையில் நேற்றிரவு ஒருத்தர் பெரிய ஒரு சதக்கா கொண்டு போயிட்டு ஒரு கல்லனுக்கு கொடுத்திக்கிறாராமே என்று சொல்லி, அப்போ செஞ்சதை பார்த்தா பிழை மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கல்லன் திருந்துறான் ஹதீஸில் வருவது. அந்த கல்லன் அந்த சதக்கா எடுத்த பின்னால அவன் வெக்கம் அடைஞ்சி, நான் களவெடுக்கிறேன், அவருடைய பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு, நான் கல்லனா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வெக்கம் அடைஞ்சு அவருடைய களவை அவர் விட்டு போடுறாரு. அதே போல இன்னொரு நாள் போயிட்டு ஒரு தனவந்தர் கொடுக்கப்பட்டீங்க. அப்போ காலையில் சொல்லப்படுவது தனவந்தர் கொடுக்கப்பட்டீங்கன்னு. அப்போ தனவந்தர் பார்க்குறாரு, நான் கஞ்சன் ஆகிக்கிறேன், இவங்க கொடுக்குறாங்க, நான் கொடுக்கக்கூடியவனா மாறும். இன்னொரு இடத்துல ஒரு கல்லனுக்கு தனவந்தருக்கு ஒரு விபச்சாரி செய்யக்கூடிய பெண்ணுக்கு நினைக்கிறேன். இந்த ஹதீஸ்ல கொஞ்சம் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த கமா காலன்னு சொல்லுவாங்க பேணுதலுக்கு, அப்படி ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டன்னு சொல்லப்படுவது. அவவும் அந்த வேலையை உட்டாண்டு சொல்லி அப்படி ரிவாயத்துகளை வருது. அப்போ இந்த அமைப்புல நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அப்போ அப்படி சில பேர் முன் வந்த உடனே அந்த உதவியை பெறக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க தானே, அவங்க சில நேரம் இதை நீங்கள நீதமாக கொடுக்கல, சரியாக பிரித்து கொடுக்கல, நீங்கள் உள்ளவருக்கு போய் கொடுத்தீங்க, இல்லாதவருக்கு கொடுக்கல, அல்லது உள்ளவர் சில நேரம் எனக்கும் தரணும், எனக்கும் நீங்கள் தந்திருக்கணும், அப்படியெல்லாம் சில மக்கள் யோசிச்சாங்க. அப்போ யோசித்து அதுகளை பற்றி பேசினாங்க, விமர்சனம் செஞ்சாங்க, பிரச்சனைப்படுத்தினாங்க. அதே போல் அந்த கொடுக்கக்கூடியவங்களை பற்றி கொஞ்சம் சந்தேகங்கள் வச்சாங்க, அவங்கள விமர்சிச்சாங்க. எனவே அப்படி செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் அந்த மக்கள் பார்த்தாங்க, நாங்கள் 4 பேருக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்த செய்யணுமென்று நாங்கள் முன்னுக்கு வந்தோம், ஆனால் இப்போ நாங்கள் இதை செய்ய போய்த்து எங்களுக்கு எங்களோட வீட்டுக்கு எங்களுக்கு ஏசிட்டு போகிறாங்க, ரோட்டில் எங்களைய கண்டா எங்களுக்கு ஏசுறாங்க, எங்களுக்கு கல்லன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி எங்களைய தப்பு எங்களை குறை சொல்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பங்கு பிரிக்கக்குள்ளேயே அவங்களோட காலத்தில் சில மக்கள் யார சொல்லலாம், நீங்கள் நீதமாக பிரிக்கலன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் நீதமாக பிரிக்கலாட்டி வேற யார் நீதமாக பிரிக்க போறா? அப்போ நபிக்கே அது அவங்க அந்த மக்கள் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். என்னான்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இஹ்லாஸையும் சோதிப்பான். ஒரு நல்ல விஷயத்த செய்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களோட இஹ்லாஸ் சோதிப்பான் அல்லாஹ். அவங்களுக்கு மக்கள்கிட்ட புகழ் கிடைக்காது, அதற்குரிய அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது, இன்னும் இல்லாத ஏச்சு பேச்சு விமர்சனங்கள் இதுகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ எனவே அப்படியும் இருக்குது. இனி நாங்கள் அதுக்கு பின்னால் என்ன நடச்சுன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், பார்த்தாங்க நாங்கள் இதை செய்கிறோம், முன்னுக்கு இந்த விஷயம் ஒன்று செய்கிறோம், அப்போ எங்களுக்கு எல்லா பக்கத்தாலேயும் சோதனை விமர்சனங்கள் கொண்டிருக்குது, எனவே நாங்கள் இதை செய்கிறத விட இதை நாங்கள் விட்டு போடுவோம்ன்ற அமைப்பில் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா எல்லா மக்களும் மன ரீதியாக உள ரீதியாக மிகவும் உறுதியானவங்களாக இருக்க மாட்டாங்க. சிலவங்க பலகீனம், ஏதோ ஏழுமானது செய்யவும் வந்திருப்பாங்க. சமூகத்தால் இந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி ப்ரெஷர்கள், இந்த மாதிரி விமர்சனங்கள் வரக்கூடிய நேரத்தில் அதை தாங்கக்கூடிய சக்தி சில நேரம் அவங்கள்ட்ட இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த விஷயத்தை அவங்க விட்டு போட்டுருவாங்க. இப்போ அவங்க அப்படி செஞ்சவங்க, எடுத்து சாமானங்களை அல்லது பொருட்களை உதவிகளை எடுத்து கொடுத்தவங்க அப்போ மனம் உடைஞ்சி இன்றைக்கு விட்டுட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு வைங்களே, அதனால் என்ன நடக்கும்? அந்த விமர்சனம் செஞ்சவங்க மட்டும் இல்லை,
அது அல்லாத எத்தனையோ கஷ்டமான மக்கள், உதவி செய்யப்பட வேண்டிய மக்கள், பரிதாபத்துக்குரிய மக்களும் அந்த உதவிகள் வராம தடைப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே நாங்கள் ரொம்ப புத்திசாலியாக நினைக்கணும். எங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலையா, நாங்கள் அந்த மக்கள்கிட்ட போய்த்து பேசக்கூடாது. நாங்கள் அது அல்லாஹ் எனக்கு இவ்வளோ தான் நாடி இருக்கிறான், இதுக்கு நாடினா அல்லாஹ் தருவான் அமைப்புல அல்ஹம்துலில்லா, அல் கனாத், எங்களுக்கு போதும், எங்களுக்கு கிடைச்சது போதும், அல்லது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை பரவாயில்லை, யாருக்காவது கிடைச்சி போட்டும் என்ற அமைப்புல எங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். அதே போல கொடுக்கக்கூடியவங்களும் நாங்கள் செய்யக்குள்ள எப்படியுமே எங்களுடைய இஹ்லாஸ் சோதிக்கப்படும். எங்களுக்கு அந்த நன்றிகள் வராது, விமர்சனங்கள் ஏதோ தெரியாம மக்கள் ஏண்டா மிச்சம் வறுமை நிலைமையில இருக்கக்கூடிய மக்கள் எல்லா வகையிலையும் அவங்களுடைய அறிவுல மற்ற அவங்களோட செயல்பாடுகள்ல சில நேரம் கொஞ்சம் பலகீனமாக இருக்கலாம். ஏன்னா அவங்களோட சூழல்கள் எங்களை மாதிரி மற்ற கொஞ்சம் அதாவது சொல்லுவாங்க சிஸ்டசம் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உதாரணமாக கொஞ்சம் நல்ல இந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னேறின ஆட்களாக சில நேரம் இருக்க மாட்டாங்க. அவங்களோட பேச்சு வழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு தாழ்வான நிலைமையில் இருக்கலாம். அது அவங்க தெரியாமல் அந்த தப்புகளை செய்வாங்க. எனவே அதுகளையும் நாங்கள் கொஞ்சம் மன்னிச்சு அந்த விஷயங்களை நாங்கள் செய்யணும். அப்போ பாதிக்கப்பட்டவங்களோட ரீதியில் ரொம்ப நாங்கள் நிதானமாக நடந்து கொள்ளணும். நாங்கள் நினைக்கணும், நாங்கள் இதை விமர்சிக்க போயிட்டு கேட்க போயிட்டு அந்த மக்கள் இந்த நலன்புரியிலிருந்து ஒதுங்கக்கூடாது. அவர் தனவந்தராக இருக்கலாம், அல்லது முன் செய்யக்கூடிய இந்த வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்க, அவர் பணம் இல்லை வேறொத்த பணத்தை எடுத்து அவர் முன்னுக்காவி செய்கிறாரு, அப்படியான ஒருத்தவராக இருக்கலாம். அப்போ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்களோட மனசை புண்பட்ட பாதித்து இந்த விஷயங்களை நிப்பாட்ட நிலைமை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதே போல் தனவந்தர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் சொல்லப்பட்டுச்சு, அவங்களும் அவங்களுடைய இஹ்லாஸ் விஷயங்கள் சோதிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களோட சமூகத்தில் எல்லா மஹல்லாக்கள்லேயும் நல்ல திறமையானவங்க இருக்கிறாங்க. 4 விஷயம், ஒரு வியாபாரத்தை செஞ்சு கொண்டு போகிறாங்க, ஒரு கணக்கு வழக்கு நல்லா பார்க்கக்கூடிய நல்லா படித்த, சிலர் அவர்கிட்ட கையில் வசதி இல்லாமல் இருக்கலாம். அவர் ஆனால் சமூகத்துக்கு இந்த மாதிரி கட்டத்தில் உதவி செய்யறதுக்கு மிகவும் தயாரானவராக, அவர்கிட்ட வளங்கள், அவருடைய மனித வளம், அவருக்கு அறிவாற்றல், பேச்சு திறமை, எழுத்து திறமை, ஓடி ஆடி செய்யக்கூடிய திறமை உள்ளவராக இருக்கலாம். அவருக்கு சில நேரம் அவருடைய கை செலவுக்கு இல்லாத ஒருத்தராக இருக்கலாம். இப்படியான மக்களை சில பொஸ்மார்ட்ட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், அல்லது மஸ்ஜிதுகளில் மஹல்லால இருக்கிறான். இவங்களை எங்களுக்கு 7 மணி சொன்னால் இவங்கள்ட்ட வேலை எடுக்க சமூகத்துக்காக அவங்கள்ட்டையும் நாங்கள் அவங்கள சமூகத்துக்காக பயன்படுத்தணும். அவங்களுக்கு சில நேரம் நாங்கள் சில நேரம் அவங்க கையால் கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவருக்கு அந்த சில உதவிகளை செய்கிறதுக்கு சில வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஒரு சாப்பாடு ஒரு ஏழைக்கு கொண்டு போய் கொடுக்க பைக்குக்கு பெட்ரோல் அடிக்க அவருக்கு வசதி இல்லாமல் அப்படி இருப்பாங்க, அப்படி கவலையோடு இருக்கிறாங்க. அப்போ அப்படியான சிலவங்க இருப்பாங்க. இவங்க முத்துக்கள் மாதிரி இவங்களையும் நாங்கள் எங்களோட வேலைகளை இணைச்சிக்கொள்ளணும். அவங்க பொருளாதாரம் இல்லாதவங்கன்னு சொல்லி அவங்கள நாங்கள் ஒதுக்கப்படாது, அவங்கள நாங்கள் இணைச்சிக்கொள்ளணும், வாலண்டியர்ஸை அதிகப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா நாங்கள் ஒரு எங்களோட சமூகம் என்ற அமைப்பில் நாங்கள் அது கீழே விழக்கூடிய நேரத்தில் நாங்கள் சமூகம்ன்றது முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம் இல்லாதவங்களுக்கும் எங்களுக்கு இயல்பானாலும் எங்களுக்கு செய்யலாம். அப்போ இந்த இடத்துல அது மேலே போடுறதுக்கு ஒரு வேகமான ஒரு உறுதுணையாக உதவியாக நாங்கள் அதை அமைச்சு கொள்ளணும். அதே போல் இதில் இன்னொரு கூட்டம் இருப்பாங்க. அவங்களுக்கு 4 பேருக்கு 4 விஷயம் செய்கிறதுக்கு ஆசை இருக்குது. இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு அமைப்பில் முன் வருவாங்க மாட்டாங்க. உதாரணமாக அவங்களோட உள்ளத்தில் எங்களுக்கு இதுக்கு பக்குவம் போதா, அல்லது இது விமர்சனத்தை நாங்கள் தாங்க மாட்டோம் அப்படி நினைக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களையும் நாங்கள் தைரியப்படுத்தி அவங்களுக்கும் நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும், அல்லது அவங்க பின்னுக்கின் சரி உதவி செஞ்சாலும் நாங்கள் அவங்களோட சேர்ந்து நடந்து கொள்ளணும். முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நாங்கள் நடக்கக்கூடிய ஒழுக்கங்கள் தான். எங்களோட பேச்சு, எங்களோட திருப்தி சொல்லுவாங்க, மல்லம் மெஷ்குரின் நாசலம் மெஷ்குரில்லா, யாரு மக்களுக்கு நன்றி செலுத்தலையோ அவர் அல்லாவுக்கும் நன்றி செலுத்தலன்னு வருவது. எனவே மக்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா, அவங்கள்ட்ட குறைபாடுகள், இனி மசூதி நிர்வாகியாக இருக்கலாம், அல்லது இந்த வாலண்டியர்ஸாக இருக்கலாம், அல்லது டோனர்ஸாக இருக்கலாம், இவங்க பங்கு பிரிக்கிற விஷயத்தில் ஏதாவது குறைபாடுகள் பலகீனங்கள் நடந்திருந்தாலும் அதுகளை பொறுத்து மறைச்சு எங்களோட தேவைகள் நாங்கள் அல்லாஹ்கிட்ட மட்டும் கேட்டு நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஏற்கனவே இப்படி விமர்சனங்கள் சின்ன அமைப்புல மட்டும் இல்லை, பெரிய பெரிய அமைப்புகளில் கூட பல சக்தி உள்ளவங்க, தனவந்தர்கள் மற்ற வெளிநாட்டிலிருந்து கூட உதவிகள் எடுத்து செய்யக்கூடிய சக்தி உள்ளவங்க இன்னைக்கு ஒதுங்கி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களால் யாருக்கு சரி அப்படி அவங்கள குறை பேசி அவங்களோட மனசு நோடிக்கப்பட்டு குறை சொல்லப்பட்டு ஒதுங்கி இருந்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 7 மணி சொன்னால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட போயிட்டு
அவங்களோட ஆறுதல் படுத்தி அவங்கள மீளும் இந்த நிலைமைக்கு இந்த விஷயங்களை செய்யறதுக்கு, இந்த மக்கள் இந்த விழுந்திக்கக்கூடிய நிலைமையிலேருந்து அவங்கள வெளியெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உறுதுணை ஒன்று செய்யலுமான்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்கள திரும்ப மனசோட சேர்த்துருங்க. அவங்களுக்கு நன்றியா நடந்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலாவுடைய ஹசானா பெருசு. யாரெல்லாம் எதெல்லாம் இழந்தீங்களோ அல்லாஹு தாலா அந்த விஷயங்கள் எங்களுக்கு மீண்டு, அல்லது யாரெல்லாம் வியாபாரங்கள்ல விஷயங்கள் இருக்குதோ அல்லாஹு தாலா 2-3 மடங்கு முன்னேறத்துக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். அதே போல யாருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்கிறதோ அவங்களையும் அல்லாஹ் சோதிக்கிறான். அவங்களுக்கும் அல்லாஹ் பார்க்கிறான் இவங்க எந்த அளவுக்கு இப்ப இழப்பு வந்தவங்களுக்கு அல்லாஹு தாலா அவங்களோட சொத்துக்களை இழக்க வச்சிருக்கிறான். இப்ப யாருடைய கையில இழப்புகள் இல்லையோ அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் உங்களோடதுல இருந்து நீங்க இழப்பு ஏற்படாம நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பங்கை நீங்க இழந்து பழவுங்க. நீங்களா விரும்பி அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து பழவுங்க. அல்லாஹ் சொல்றான் 700 மடங்கு தாருன்னு சொல்லிக்கிறான். அல்லாஹ் மிக பெரியவன். இனி மக்களுடைய நிலைமைகள் மிக வேகமாக வெளியே வரணும் என்ற ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆட்கள். உடுப்புகள், சாப்பாடு விஷயங்கள், தண்ணி விஷயங்கள், நாங்கள் நினைக்காத சில விஷயங்கள் சில மக்களுக்கு நல்ல அறிவிக்கு. பெண்களுக்கு தேவைகள் இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லி அந்த முக்கியமான விஷயங்களை ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அதே போல் இதுக்கு ஓடி ஆடி முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் பல தேவைகள் இருக்கலாம். அவங்களுக்கும் நாங்கள் அவங்களையும் கொஞ்சம் உஜார்படுத்துறது, அவங்களுக்கு ஒரு பொருளாதாரமோ ஏதோ அமைப்புல அவங்களுக்கும் ஒரு ஹக் கொண்ட கொடுக்கறது அதுவும் மிகவும் பொருத்தமா இருக்கும். எனவே எங்களோட மக்களுடைய வேகமான முன்னேற்றத்துக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒரு முயற்சி ஒன்று பண்ணணும். அதில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் இனம் கண்டு நாங்கள் அதுகளை செஞ்சு கொண்டோம்னு சொன்னால் அதில் எங்களுக்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை, பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு வளர்ச்சி அல்லாஹ் தருவான், அதுக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் ஒரு பெரிய வளர்ச்சியை தருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த அமைப்புல நாங்கள் வேகமாக ரிகவர் ஆகுவோம். இதுக்கு அல்லாஹ் தாலா பூர்த்தியான நன்மையை எங்களுக்கு தரட்டும். எங்களோட வாயிலிருந்து அல்லாஹ்க்கு மாத்தமான வார்த்தைகள் வந்துடாம பாதுகாத்துக்கட்டும். அதே போல இந்த அனர்த்தங்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா சில நேரம் தண்டனையாக வாரதும் சொல்லியிருக்கிறான். எனவே நாங்கள் கொஞ்சம் எங்களோட ஜக்காத்துகள், எங்களோட கடன்கள், அல்லது அதே மாதிரி எங்களோட வராசத்துடைய பொருட்களை நாங்கள் அனுமதி இல்லாத சில விஷயங்களை சிலவங்க எடுத்திருப்போம் தெரியாமல். இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இழந்து போக முந்தி எங்களோட கடன்களை அடைச்சி அப்படி செய்யணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நானும் அமுல்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா எங்களுக்கு இந்த நிலைமையிலேருந்து எல்லா மக்களையும் வெளியே வரத்துக்குரிய முழு ஏற்பாடையும் எங்களுக்கு தந்து, யாரெல்லாம் இதுக்காக ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட மனநிறைவான திருப்தியையும் சந்தோஷத்தையும் நன்றிகளையும் குவிய வச்சு அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை பொறுத்து போகக்கூடிய மனோநிலைமையும் எல்லாம் கொடுத்து, யாரெல்லாம் தனவந்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தாலா அதிகமாக பரக்கத் செய்யணும் என்று துவா செஞ்சு கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக வேற இன்னும் சில கருத்துகள் அப்பப்போ நினைவு வரும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதுகளையும் பகிர்ந்து கொள்வோம். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ்.